மத்தேயு நூலின் சிறப்பு அம்சங்கள். மத்தேயு தீர்க்க தரிசன நிறைவேறுதலின் தொடக்கமாக இருக்கிறது. A new beginning towards prophetical fulfillment. மத்தேயு புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைவேறுதல் என்கிற பதத்திற்கு ஒப்பாக தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டிருக்கிறது அல்லது தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது என்பது அழகாக மத்தேயு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஆண்டவருடைய தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலாக இந்த புஸ்தகம் காணப்படுது. கன்னி பிறப்பில் ஆரம்பித்து இயேசுவின் வஸ்திரம் சீட்டு போடுதல் வரைக்கும் அழகாக தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுகிறது என்பதை மத்தேயு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது புதிய தோராவாக மத்தேயு குறிப்பிடலாம். பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட மோசேயின் 5 ஆகமங்களை தோரா அப்படின்னு அழைப்பாங்க. இதே போல் மத்தேயுவில் இயேசுவின் போதனைகளை 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மலை பிரசங்கம், மத்தேயு 5-7 வரைக்கும். அடுத்தது அப்போஸ்தலர்களுக்கு கட்டளை, சீஷத்துவம் குறித்து மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம். மூன்றாவது பரலோக ராஜ்யத்தின் உவமைகள், மத்தேயு 13ஆம் அதிகாரம் முழுவதுமாக. அடுத்தது மன்னிப்பு பற்றிய போதனை, மத்தேயு 18ஆம் அதிகாரம். கடைசி கால தீர்க்க தரிசன உரைகள், மத்தேயு 24-25 முடிய. ஆகவே மத்தேயு ஒரு புதிய தோரா அப்படின்னு சொல்கிறாங்க. மத்தேயு புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 60% இயேசுவின் போதனைகள் தான் விவரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு உபதேச பகுதியும் இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அல்லது இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த பின்பு என்று இதை போன்ற ஒரு வாசகத்தோடு தான் அது முடிவடையுது. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மத்தேயு 7ஆம் அதிகாரம் 28-29 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. மத்தேயு ஒரு புதிய தோரா அப்படின்னு சொல்லலாம்.